இவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாரதிய ஜனதா அடிச்சுட்ட பேய் வருது, அந்த பேய்கிட்ட இருந்து எங்களை தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ மக்களிடம் பேசினால் அல்லது குறை சொன்னால் எடுபடாது. ஆனா நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் குறை சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க சொல்லி இன்னைக்கு அதை வச்சுட்டு வெற்றி பெறலாம்னு நினைச்சிட்டு புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் கூட வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆளணும், நரேந்திர மோடி ஆளணும்னா INDA கூட்டணி ஆளணுமான்ற விவாத பொருள் அது வேற, அது முடிஞ்சு போச்சு. இப்போ மத்தியில் நரேந்திர மோடி முதலமைச்சராக பிரதமராக இருக்கிறாரு, அவங்க ஆட்சி நடக்குது. ஆனா இப்போ இந்த தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய 4 ஆண்டு 2 மாதங்களுடைய ஆட்சி நல்லாட்சியா, ஸ்டாலினுடைய இந்த 4.25 ஆண்டுகள் ஆட்சி நல்லாட்சியான்றதான் விவாதம், அதுதான் பேசுபொருள், அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னைக்கு தேர்தல் களத்தினுடைய தேவையான மக்கள் அதை பற்றி விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க.